அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுலியா என்ற வார்த்தை குர்ஆனில் வந்துள்ளது. அவுலியா உல்லாஹ் என்றால் அல்லாஹ்க்கு நேசமானவர்கள், அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், பிரியமான மூமின்கள் என்று அர்த்தம். ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் அல்லாஹுக்கு அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்க்கு பிடித்தமானவர்கள், அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் யார் என்று கூறுகிறார்கள். அதற்கு ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா முதலில் அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் சூரா யூனுஸ் 62வது வசனத்திலிருந்து அவுலியா உல்லாஹ் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை முதலில் கூறுகிறார்கள். அந்த வசனத்தில் வந்துள்ளது, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அந்த நேசர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்றால் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் தக்வாவை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பவர்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய, மறுமையில் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால், இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும், மறுமையிலேயும் அவர்களுக்கு நல்ல நற்செய்தியும் வெற்றியும் கிடைக்கும். இந்த விஷயம் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான், இதை எழுதிவிட்டான், இதை யாராலும் மாற்ற முடியாது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் மிகப்பெரிய வெற்றி, அவுலியாக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்று இந்த ஆயத்தில் கூறுகிறான் அல்லாஹ். இதில் இந்த உலகத்திலேயே நற்செய்தி கிடைக்கும் என்ற விஷயம் ஹதீஸில் இரண்டு வகையான நற்செய்தியை பற்றி, இந்த உலகத்திலே 2 வகையான நற்செய்தி கிடைக்கும் என்று ஹதீஸில் வந்துள்ளது. முதலாவது, மற்ற மூமின்கள் இவர்களை புகழ்வார்கள். இதை பற்றி சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது. சஹாபாக்கள் நபியிடம் கேட்கிறார்கள், ஒருவர் தன்னுடைய மறுமை வெற்றிக்காக அமல் செய்கிறார். மனிதர்கள் மற்ற மூமின்கள் இவரை புகழ்கிறார்கள். என்ன புகழ்கை? இவர் ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர், அல்லாஹ்வை பயந்தவர் என்று இந்த உலகத்திலேயே மக்கள் இவரை புகழ்கிறார்களே என்று சொல்லும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், இதுதான் இவ்வுலகத்திலே மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தி என்று கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் இந்த ஆயத்தை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த உலகத்திலேயே மூமின்களுக்கு, அந்த அவுலியா அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று வருகிறது, அது என்ன என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், அது அந்த நற்செயல் செய்யக்கூடிய அந்த வழி, அந்த மூமின், அந்த சிறந்த அல்லாஹுக்கு பிரியமான அந்த மூமின் அவரே தன்னை பற்றி கனவு காணுவார். என்ன கனவு? தனக்கு அல்லாஹ் நல்ல வெகுமதிகளை தருவது போன்று அவருடைய கனவில் வரும். அவர் சிறந்த ஒரு மனிதர் என்று பாராட்டப்படுவார், அவருடைய கனவிலே பாராட்டப்படுவார். அல்லது பிற மூமின்கள் இவரை பற்றி கனவு காணுவார்கள், இவர் ஒரு சிறந்த மூமின், இவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அதுக்கு வெகுமதி கொடுப்பான் என்ற கனவில் நற்செய்தி சொல்லப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த உலகத்திலே அவுலியா உல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈமான் கொண்ட தக்வா உள்ள ஒவ்வொரு மனிதர்கள், அவுலியா உல்லாஹ் என்றால் யார்? தர்காவில் இருப்பவர் என்ற அர்த்தமில்லை, தவறான மார்க்கத்துக்கு புறம்பான பிதாத்துகள் செய்து தரீக்கா, தசவுஃப், சூஃபி என்று சொல்லக்கூடிய வழிகேடர்களும் இந்த ஆயத்தில் நோக்கமில்லை. மாறாக அவர்கள் யார்? அதில் சிறந்த அவுலியாவுல்லாஹ் யார்? அல்லாஹ்க்கு ரொம்பவே பிடித்த அவுலியாவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ் இறக்கிற வஹீயில், குர்ஆன் ஹதீஸில் எந்த ஒரு கூடுதலும் குறைவும் இன்றி அந்த குர்ஆன் ஹதீஸுடைய கொள்கைகளை, ஷரியாவை, அகீதாவை, பித்ஆக்களை விட்டு, ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்கள், அதில் தவறானவர்களுடைய தவறான விளக்கத்தை விட்டு பாதுகாத்து அந்த குர்ஆன் ஹதீஸுடைய தூய கருத்தை மக்களிடத்து போதித்து அந்த குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான அகீதாவையும், அஹ்லாக்கையும், அமாலையும், ஷரியாவையும் உலகம் முழுக்க பரவுவதற்கு பாடுபடக்கூடியவர்கள் தான் அல்லாஹுக்கு பிடித்த மிகப்பெரிய, அல்லாஹுக்கு நேசமான மிகப்பெரிய அவுலியா உல்லாஹ் என்று ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் கூறிவிட்டு இதற்கு முத்தாய்ப்பாக குர்ஆனில் வந்த ஒரு வசனத்தை கூறி முடிக்கிறார்கள். அல்லாஹ்
ஈமான் கொண்டவர்களுக்கும் இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு யாருக்கு இல்மை அல்லாஹ் கொடுக்கின்றானோ, மார்க்க அறிவை கொடுக்கின்றானோ, குர்ஆன் ஹதீஸின் விளக்கத்தை கொடுக்கிறானோ, அவர்களை மென்மேலும் பெரிய அந்தஸ்துகளை அதிகப்படுத்தி உயர்த்தி கொண்டே போகிறான் என்ற வசனத்தை கூறுகிற ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் இந்த விளக்கத்தை முடிக்கிறார்கள். இந்த கடைசியில் சொல்லப்பட்ட இந்த வசனம் சூரத்துல் முஜாதலாவில் 11வது வசனமாக வந்துள்ளது. அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் சிறந்த அவுலியா உல்லாஹ்வாக ஆகுவதற்கு உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.